வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சூழ்நிலையில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ரொம்ப கேள்விக்குறியாதாங்க இருக்குது. ஏன்னா நிறைய விவாகரத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது நாங்கள் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம், இங்கே பார்த்து கல்யாணம் பண்ணோம், நல்லா தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறவங்க கூட இன்று விவாகரத்தை நோக்கி செல்கிறார்கள். மீண்டும் நன்கு படித்தவர்கள் கூட, பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் கூட விவாகரத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற நிலை மாறி கணினியே கண்கண்ட தெய்வமாகிவிட்டது இப்பொழுது. அதுபோலவே மனைவி சொல்லே மந்திரம் என்ற நிலை மாறி மாற்றாம் சொல்லே மந்திரம் என்றாகிவிட்டது. இவர்களுக்கு, அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்கவும், பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்திடவும் மற்றும் இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு சுகமாக இருக்கவும் வழிபட வேண்டிய ஆலயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இதில் முதல்ல பார்க்க போகிற இடம் திரு சக்தி முற்றம் ஸ்ரீ சிவ கொழுந்தீசர் திருக்கோயில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. கும்பகோணத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் பட்டீஸ்வரம் போகிற வழியில் அங்கிருந்து இறங்கி நடந்து கூட போயிடலாம். திரு சக்தி முற்றம் சிவ கொழுந்தீசர் ஆலயங்க. இங்கே மூலவர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். திருநாவுக்கரசு பாடல் பெற்ற தலம் இது. அதாவது பார்வதி தேவி சிவனை பூஜித்து தழுவி முத்தமிட்டதால் திருசக்தி முற்றம் என்று இந்த தல வரலாறு சொல்கிறதுங்க. இங்குள்ள தழுவ குலைந்த ஈசனை, அதாவது கணவன் மனைவி 2 பேர் பிரிந்திருக்கிறவங்க இந்த ஈசனை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஆவார்கள் என்று இந்த தல வரலாறு கூறுகிறதுங்க. அதற்கு அடுத்தபடியாக